ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வெளிப்புற சூழ்நிலைகள் துன்பகரமாக இருந்தாலும் உங்களுடைய மன அமைதியை, சந்தோஷத்தை சீர்குலைக்க முடியாது. ஏன்னா உங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குதே தவிர வெளியே இல்லை. ஆனால் பல பேர் சந்தோஷம், நிம்மதி, அமைதி இதெல்லாம் பணம், பதவி, புகழில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் பணம், பதவி, புகழில் மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும்னு அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிற மனிதர்களால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது. உண்மையிலேயே நீங்கள் மன அமைதி, சந்தோஷம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெளிப்புறத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறத நீங்கள் விடணும். அதுக்கு பதிலாக வெளிப்புறத்தில் என்ன நடந்தாலும் நான் என் உள் மனசை எப்பவும் சந்தோஷமா, அமைதியா வச்சிருப்பேன்னு நீங்க ஒரு முடிவு பண்ணணும். நீங்க எடுத்த இந்த முடிவு உங்க லைஃப்ல நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும். கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு இந்த உலகத்துல 1000 வருஷம் யாராலையும் வாழ்ந்துட முடியாது. இந்த வாழ்க்கை பயணம் குறுகிய காலம்தான். அதனால இந்த குறுகிய காலத்துல பணம், பதவி, புகழ் எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த மூணும் கிடைச்ச அரசர் நெப்போலியன் தன்னுடைய வாழ்நாளில் 6 சந்தோஷமான நாட்களை கூட பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஹெலன் கெல்லர் வாழ்க்கை ரொம்ப அழகானது, நான் அதை உணர்வு பூர்வமாக அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் சொன்னதுல இருந்து நீங்க ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்புறத்துல சந்தோஷத்தை தேடி நீங்க அலைஞ்சிங்கன்னா உங்களால இந்த குறுகிய வாழ்க்கை பயணத்தை அமைதியா, மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியாது. வெறும் பணம், பதவி, புகழை தேடி ஓடுற எந்திரங்களா மட்டும்தான் வாழ முடியும். நீங்க தேடி அலைகிற இந்த 3 நிலைத்து நிற்காது. காலம் எல்லாத்தையும் தன் வசம் எடுத்துக்கிடும். Time will take away your health, wealth and happiness for sure. It is the reality. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல வெளிப்புறத்துல இருந்து பலன்களை எதிர்பார்க்காம வாழ பழகுனீங்கன்னா மன அமைதி, சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. பணம், பதவி, புகழ் கிடைக்கலனாலும் கலங்க மாட்டீங்க. மனிதா, எதையும் எதிர்பாராமல் காரியங்களை செய்பவனே உலகில் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவனே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.